கல்வியாண்டினை இனிதை முடிக்கச் செய்து இந்த நாளில் நம் பள்ளியின் ஆண்டு விழாவினை காண செய்த இறைவனுக்கு நன்றி கூறி இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். வரவேற்று இந்த ஆண்டறிக்கையை பணிவுடன் சமர்ப்பிக்கிறேன். நம் பள்ளி 2/5/1950 ஆரம்பிக்கப்பட்டு வெள்ளி விழா பொன்விழா கண்டு சிறந்த முறையில் நடந்து வருகிறது. இந்த ஆண்டு 75வது வருட பவள விழாவினை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம் பள்ளி பவள விழா கொண்டாடுவதில் நாம் அனைவரும் பெருமகிழ்ச்சி கொள்வோம். நம் பள்ளி காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 4:15 வரை நடைபெறுகிறது. பாடல்கள், நீதிக்கதைகள் ஆசிரியர்களால் கூறப்படுகிறது. மாணவர்கள் புத்தக பூங்கொத்து வாசித்து பயனடைகிறார்கள். திங்கள் தோறும் தேசிய கொடி ஏற்றி மாணவர்களுக்கு நன்னெறி கதைகள் கூறப்பட்டு வருகிறது. காலை வழிபாட்டில் திருக்குறள், சுகாதார பழமொழி, நல்ல பண்புகள், தினசரி செய்திகள் கூறப்படுகிறது. கல்வி வளர்ச்சி நாள் விழா, குடியரசு தின நாள் விழா, சுதந்திர தின விழா, குழந்தைகள் தின விழா, சரஸ்வதி பூஜை, பொங்கல் விழா போன்ற விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விழாக்களின் போது பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, ஓவிய போட்டி, கட்டுரை போட்டிகள் வைத்து வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கும் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்படுகிறது. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அன்று பள்ளி தலைவர் திரு முருகேசன் அவர்களால் கொடியேற்றப்பட்டது. இவ்விழாவில் பள்ளி செயலர் திரு தனசிங்கராஜ், பொருளாளர் திரு டாக்டர் அருள் செந்தேன் மற்றும் பள்ளி கமிட்டி உறுப்பினர்கள் திரு முத்துராஜ், திரு மதன், திரு ஜவஹர் மற்றும் பெற்றோர்களும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். திரு லங்காலிங்கம் அவர்களால் நம் பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் புத்தகப்பை வழங்கப்பட்டது. அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் பள்ளி பழைய மாணவர்களுக்கு ஸ்லேட்டும் பென்சில் பாக்ஸும் வழங்கினார்கள். அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு ஆறுமுகராஜ் அவர்களால் மாணவர்களுக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்க ரூபாய் 2000 வழங்கினார்கள். அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் பள்ளி கட்டிடம் பால் காய்ச்சி புது கட்டிடத்தில் தற்போது இயங்கி வருகிறது. கவுன்சிலர் நிர்மலா சரவணன் அவர்கள் இந்த ஆண்டு புதன்கிழமை தோறும் மாணவர்கள் அணியும் வண்ணம் யூனிஃபார்ம் டிரெஸ் வழங்க உள்ளார்கள். அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் பள்ளியின் மேல் பகுதியை மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் வகுப்பு அறை அமைக்க திரு லங்காலிங்கம் அவர்களால் ரூபாய் 5 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கும் எங்கள் நன்றியை கூறிக்கொள்கிறோம். திரு சந்திரபோஸ் அவர்கள் நம் பள்ளிக்கு ஸ்மார்ட் டிவி வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கும் எங்கள் நன்றியை கூறிக்கொள்கிறேன். கடந்த ஆண்டு நம் பள்ளியில் சேர்ந்த மாணவர்களுக்கு ரூபாய் 2000 FD திட்டத்தில் போடப்பட்டுள்ளது. கம்ப்யூட்டரும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் டிவி, கம்ப்யூட்டரும் வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு நம் பள்ளியில் சேர்ந்த மாணவர்களுக்கு ரூபாய் 2000 FD திட்டத்தில் போடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தொடர்ந்து அந்த திட்டம் நிறைவேற்றப்படும். நம் பள்ளி மாணவர்களின் உடல்நலம் கருதி மாணவர்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளித்து வருகிறார்கள். தொடர்ந்து இத்திட்டம் செயல்படும். திரு டாக்டர் அருள் செந்தேன் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் சார் அவர்களின் தந்தையார் திரு ராமலிங்கம் அவர்கள் நம் பள்ளி மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் பிரிண்டர் வாங்கி தருகிறார்கள். அவர்களுக்கும் எங்கள் நன்றியை கூறிக்கொள்கிறோம். எண்ணும் எழுத்து முறையில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் நடைபெறுகிறது. அரசால் ஆசிரியர்களுக்கு அவ்வப்போது புத்துணர்வு பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. அரசின் நலத்திட்டங்கள், விலையில்லா பாடப்புத்தகம், நோட்டுகள், வண்ண பென்சில்கள், காலணிகள், புத்தகப்பை, விலையில்லா ஆடைகள் போன்றவை வழங்கப்பட்டு வருகிறது. மதிய உணவு திட்டத்தின் மூலம் மாணவர்கள் பயனடைந்து வருகிறார்கள். இந்த ஆண்டு முதல் காலை உணவு திட்டமும் அமலாக்கப்பட உள்ளது. மாணவர்கள் காலை உணவு உண்டு பயனடைவார்கள். நம் பள்ளியின் அனைத்து செயல்களிலும் நம் பள்ளி செயலர், தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், ஊர் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், பெற்றோர்கள், பெரியோர்கள் மற்றும் பழைய மாணவர்களின் உதவி அதிகம். கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டி, படிப்பிற்கான பரிசுகள், மாணவர்கள் சேமிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்தும் வண்ணம் அதிக பணம் சேமித்த மாணவர்களுக்கும் பரிசு வழங்க உள்ளார்கள். அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போன்று ஆண்டுதோறும் தங்கள் ஆதரவை கொடுத்து பள்ளியின் தரம் முன்னேற ஒத்துழைப்பும் தரும்படி கேட்டுக்கொண்டு என் அறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி.